அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இன்றைய 25வது நாளனுடைய பாட வகுப்பில் நாம் லுஹா தொழுகை, சுன்னத்தான உபரியான தொழுகைகள் பற்றிய பட்டியலில் நாம் நேற்று சில தொழுகைகளை பற்றி பார்த்தோம். இன்று நாம் பார்க்கக்கூடியது லுஹா தொழுகையினுடைய தொழுகையை பற்றியது. அபூ ஹுரைரா என்ற நபியினுடைய தோழருக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே, நீர் ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள், அது பிறை 13, 14, 15 சந்திர நாட்காட்டி கணக்கின் பிரகாரம், அல்லது ஏதேது ஒரு 3 நாட்களில் நீங்கள் நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள். தினமும் லுஹா தொழுகை 2 ரக்காத் தொழுது வாருங்கள். தூக்கத்திற்கு முன்னால் தொழுகையினுடைய இறுதி தொழுகையான வித்ரு தொழுகையை தொழும்படி நபி அவர்கள் அவருக்கு உபதேசித்தார்கள். அப்போ இந்த லுஹா தொழுகைங்கிறது எப்போ தொழணும்? லுஹா அப்படின்னு சொன்னால் முற்பகல் அப்படின்னு பொருள். இந்த தொழுகையை எந்த நேரத்தில் தொழணும் அப்படின்னா, சூரியன் உதித்ததற்கு பிறகு முழுவதுமாக வெளியானதற்கு பிறகு, சூரியன் வெளியான பிறகுல இருந்து சூரியன் உச்சத்தை அடைகின்ற நேரம் வரைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தொழுகின்ற தொழுகைக்கு பேர் தான் லுஹா தொழுகைன்னு சொல்லுவாங்க. இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் நபி அவர்கள் குறைந்தபட்சம் 2 ரக்காத்து, கூடுதலாக 8 ரக்காத்து வரைக்கும் நபி அவர்கள் 2 4 தடவை தொழுது சலாம் கொடுத்து உள்ளார்கள் என்பதை ஹதீஸில் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் நாமளும் இந்த லுஹா முற்பகல் நேரத்தில் நம்மளால் இயன்றதை ஒரு 2 ரக்காத்தை தொழுதுக்கணும். ஏன் இந்த தொழுகைக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா, நபி அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனுடைய உடலில் 300க்கும் அதிகமான ஜாயிண்டுகள், மூட்டு எலும்பு இணைப்புகள் உள்ளது. அவை ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு நாளும் அடியார் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த நன்றி கடனை எவ்வாறு செலுத்துவது என்பதை பற்றி முஹம்மது நபி சொல்லித் தரும் பொழுது, சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையானவன் என்று ஒரு முறை சொல்வதன் மூலியமாக நமது உடம்பில் உள்ள 300 மூட்டுகளில் ஒரு மூட்டிற்கு, எலும்பு ஜாயிண்டிற்கு நாம் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டோம். இன்னொரு எலும்பு மடிப்புக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாம சொல்வது, இது அந்த ஒரு மூட்டுக்கான நன்மைக்கு ஈடு செஞ்சிடும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ் தவிர யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறது. இப்படியாக நல்ல வார்த்தைகளை பேசுவது, அது ஒரு தர்மம், அது ஒரு உடல் உறுப்புக்கு நன்மை செஞ்ச நன்மை கிடைக்கும். அது மாதிரி நியாயத்தை பேசுறது, தர்மங்களை செய்கிறது, திக்கற்றவர்களுக்கு வழிகாட்டுவது, சிரமப்படுவருடைய சிரமத்தை இறக்கி வைப்பது, இப்படியாக ஒவ்வொரு நன்மையான காரியத்தை நம்ம செய்ய செய்ய நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுக்களுக்கும் நாம் நன்றி செலுத்திய நன்மையை அந்த ஒரு சில வார்த்தைகளை சொல்வதன் மூலியமாக, ஒரு சில காரியங்களை நாம் கடைபிடிப்பதன் மூலியமாக அடைந்து கொள்ள முடிகின்றது. அந்த அடிப்படையில் இவற்றையெல்லாம் சொல்வதற்கு நேர காலம் ஒரு மனிதருக்கு அமையப்பெறவில்லை என்றாலும், அவர் முற்பகலுடைய நேரத்தில் ஒரு 2 ரக்காத்து ஒலி செய்து லுஹாவுடைய நேரத்தில் தொழுகின்ற 2 ரக்காத்தை நான் தொழுகிறேன் என்று ஒருவர் தொழுவாரேயானால், அவருக்கு மொத்த உடலில் உள்ள எல்லா இணைப்புகளுக்கும் அவர் நன்றி செலுத்திய நன்றியாளன் என்று அல்லாஹ் அவரை எடுத்துக்கொள்கிறான் என்பதை நாம் ஹதீஸிலிருந்து நாம் பார்க்க முடிகின்றது. அந்த அடிப்படையில் இந்த லுஹாவுடைய தொழுகையை நாம் தொழுது கொள்வது. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா, இஸ்திஹாரா தொழுகை அப்படின்னு ஒரு தொழுகை இருக்குது. அதாவது 2 காரியம் நம்ம முன்னால் வந்து நிற்கிது, என்ன முடிவு எடுக்குன்னு தெரியல. 2 முடிவும் நமக்கு சிறந்ததாக தெரியுது, ஆனால் எது தேர்ந்தெடுத்தால் நமக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறத முடிவெடுக்க முடியலை, குழப்பமாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு அழகான முறையில் எந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க அழகான முறையில் ஒலி செய்து விட்டு, அது பிறகு ஒரு 2 ரக்காத்து இறைவனுக்காக தொழுதுட்டு, பிறகு இந்த
பிறகு என்ன செய்ய வேண்டும் சொன்னால், முகமது நபி சொல்லி தந்த அந்த துவாவுடைய வாசகத்தை நாம் சொல்லி இறைவன்கிட்ட நாம் தேடணும். இறைவா, இறைவனுக்கா 2 ரக்காத் தொழுதுட்டு அப்புறம் கேட்கணும், இறைவா என்கிட்ட ஒரு 2 விஷயம் என் கண் முன்னால் வந்திருக்கு, அந்த 2 காரியங்களில் எதை தேர்வு செய்கிறது எனக்கு சால சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருக்குது, ஒரு குழப்பமாக இருக்குது, முடிவு எடுக்க முடியாத நிலையாக இருக்குது, எனக்கு ஒரு தெளிவான முடிவு கொடு ரப்பே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணணும். அல்லாஹும்ம இன்னி அஸ்தஹீருக்க பி இல்மிக்க. இது ஒரு நீண்ட நெடிய துவா. இதற்கு பின்னால் நம்ம விரிவாக உங்களுக்கு நாம் இன்ஷா அல்லாஹ் சொல்லித்தர்றேன். இருந்தாலும் அந்த இஸ்திஹாரா நன்மையான விஷயத்தை தேர்வு செய்வதற்காக நமக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல, ஒரு காரியத்தில் 2 ஒரு முடிவு நிற்கிது முன்னால், ஏன்னா 2 வேலையில் அல்லது 2 காரியத்தில் எதை தேர்வு செய்கிறது நம்ம குழப்பமாக இருந்ததுன்னா 2 ரக்காத் தொழுதுட்டு இறைவன்ட்ட அந்த 2 காரியத்தில் எது சிறந்ததுங்கிறத எப்படி கேட்கணும்னா, இறைவா நான் உன்னிடம் உனது அருளை ஞானத்தை மூலியமாக, கல்வி ஞானத்தின் மூலியமாக நன்மையை நான் கேட்கிறேன். உனது ஆற்றலை கொண்டு உனது ஆற்றலை வேண்டுகிறேன். உன்னிடம் இருந்து உனது மகத்தான அருளை கேட்கிறேன். ஏனெனில் நீ ஆற்றல் மிக்கவன், என்னிடம் எந்த ஆற்றலும் இல்லை. நீ எல்லாம் நன்கு அறிந்தவன், நானும் அறியாதவன். அத்துடன் நீ மறைவான அனைத்தையும் அறியக்கூடியவன், நான் அறியக்கூடியவன் அல்ல. எனது மார்க்கத்துக்கும் எனது வாழ்வுக்கும் எனது விவகாரத்தின் முடிவுக்கு நன்மையானது எது என்று நீ அறிந்தால் அதனை நீ நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஆற்றலை தா. மேலும் அதனை எனக்கு இலகுவாக்கி தருவதுடன் அதில் எனக்கு அபிவிருத்தியை ஏற்படுத்துவாயா. யா அல்லாஹ், எனது இந்த காரியம் எனக்கும் எனது மார்க்கத்துக்கும் எனது வாழ்வுக்கும் எனது விவகாரத்தின் முடிவுக்கும் தீமையாக இருக்கும் எனில், அது தீமையாக இருக்கும் என்பதை நீ அறிந்தால் அதனை விட்டு என்னை தூரமாக்கு, என்னையும் அதனை விட்டு தூரமாக்கி விடு. மேலும் நன்மையானது எதுவாக இருந்தாலும் அதனை செய்வதற்கு எனக்கு ஆற்றலை தருவாயாக என்று அதில் வாசம் இவ்வாறு கேட்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த இஸ்திகாரா தொழுகையை நமக்கு முடிவெடுக்க முடியாத சிரமமான நேரங்களில் 2 ரக்காத் தொழுது இந்த துவா மூலியமாக தெளிவான முடிவை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். அடுத்து ஒரு தொழுகை தஹியத்துல் மஸ்ஜித், பள்ளிவாசல் காணிக்க தொழுகை. நாம் ஒலிச்சுன்னு இருக்கிறோம், பள்ளிவாசலுக்குள்ளே போகிறோம். தொழுகிறதுக்கு முன்னாடி, அந்த பள்ளியில் உட்காருவதற்கு முன்னாடி நாம் 2 ரக்காத் தொழணும். எந்த பள்ளிக்கு போனாலும் நம்ம அந்த பள்ளியில் உட்கார்றதுக்கு முன்னால் ஒரு 2 ரக்காத்தை தொழுதுட்டு அந்த பள்ளியில் உட்கார்றது சால சிறந்தது என்று முகமது நபி நமக்கு ஒரு அறிவுரையை சொல்லி தந்திருக்கிறார். சரிங்களா? ஏன்னா ரசூலா சொன்னாங்க, உங்களை எவரேனும் பள்ளிவாசலில் நுழைஞ்சா 2 ரக்காத்து தொழுவதற்கு முன்னால் அந்த பள்ளியில் யாரும் அமர வேண்டாம் என்று சொன்னார்கள். புகாரி முஸ்லிமில் இந்த ஹதீஸ் இருக்கு. அதே மாதிரி சில நேரங்களில் தொழுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கு. அந்த தொழுகைக்கு தடை செய்யப்பட்ட நேரங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஜர் தொழுகைக்கு காணிக்க தொழுகையை நம்ம பள்ளியாசலில் உட்காரதுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுதுக்கிடுறது, அது தஹியத்துல் மஸ்ஜித் காணிக்க தொழுன்னு சொல்லுவாங்க. இது அல்லாமல் சில நேரங்களில் தொழுகிறதுக்கு தடை இருக்குது. அது எந்தெந்த நேரம் அப்படின்னா, ஒரு 3 நேரம் தொழுகிறதுக்கு அனுமதி இல்லை. ஒன்று, ஃபஜர் தொழுகையை நம்ம தொழுதுக்கு பிறகு சூரியன் முழுவதுமாக உதிக்க ஆரம்பித்ததுலேருந்து முழுவதுமாக உதயமாகி வெளியில் வர்ற வரைக்கும், சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த டயத்திலிருந்து முழுவதுமாக உதித்து வெளியில் வர்ற வரைக்கும் நாம் தொழக்கூடாது. அது மாதிரி சூரியன் நடு உச்சியிலேருந்து மேற்கு திசையை நோக்கி நகர தொடங்க வரைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் எந்த தொழுகையும் தொழக்கூடாது. அடுத்து அசர் தொழுகையை நாம் தொழுது முடிச்சாச்சுன்னு சொன்னால், அதுக்கு பிறகு சூரியன் மறைகிற வரைக்கும் வேறு எந்த தொழுகையையும் நாம் அங்கே தொடங்காமல் இருப்பது சால சிறந்தது என்பதையும் ஹதீஸினூடாக நாம் விளங்கிக் கொள்கின்றோம். அது பிறகு நோயாளியுடைய தொழுகை முறை இருக்குது. நோயாளி எப்படி தொழுகிறது? நபி அவர்கள் சொன்னாங்க, ஒரு மனிதர் இம்ரான் பின் ஹுசைன் என்ற நபியுடைய தோழர் நபிகிட்ட வந்தார். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு மூல நோய் பைல்ஸ் ஏற்பட்டிருக்கு,
அந்த சந்தர்ப்பத்தில் நான் எப்படி தொழுகிறது என்று கேட்டேன். அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், நின்று தொழுவுங்கள், முடியாவிட்டால் அமர்ந்து தொழுங்கள், அதுக்கும் முடியாவிட்டால் சாய்ந்து தொழுவுங்கள் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். இது புகாரியில் இந்த செய்தி இடம்பெற்று இருக்கு. அப்போ கடுமையான நோய் காரணமாக தொழுவதற்கு இயலாவிட்டால் அதனை லுஹரை அசருடனும் மகரிபை இஷாவுடன் சேர்த்து தொழுவதற்கு ஜம்மு பண்ணிக்கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. சரி, இப்போ யார் மீது தொழுகை கடமை இல்லை அப்படின்னு சொன்னால், மாதவிடாய்க்காரிக்கு தொழுக கடமை இல்லை. பிரசவ ரத்தம் வெளிப்பட்டு ஓடுகின்ற பெண்ணிற்கும் தொழுக கடமை இல்லை. அது மாதிரி பைத்தியம் பிடிச்சிருச்சு, நல்லா இருந்தார், தொழுதுட்டு இருந்தார், பைத்தியம் பிடிச்சிருச்சு, அவருக்கு தொழுக கடமை இருக்கான்னா அவருக்கு கடமை இல்லை அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். ஆக இது தொழுகையை பொறுத்த வரைக்கும் அவருடைய உடல் வாகை கவனத்தில் கொண்டு அவர் எப்படி தொழுவ இயலுமோ அவ்வாறு அவர் தொழுது கொள்வது சால சிறந்தது. அதற்கு அடுத்து பிரயாண தொழுகை. பிரயாணத்தில் நம்ம இருந்தால் நாம் எப்படி தொழணும் அப்படிங்கிறது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வகுப்பில் நாம் அதை விரிவாக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.